டேய் அங்கே பாரேன், அவங்க மேலே 13 கொலை கேஸ் இருக்குது தெரியுமா? யார் அவரா? 13 கொலை கேஸா? பார்த்தா தெரில தானே, கேஸ் ஆனது மட்டும் 13, வெளியே தெரியாது எவ்வளோ இருக்குது. அப்போ எப்படி வெளியே சுற்றிக்கிருக்கான்? பார்த்துக்கோ கேபிளா, பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு தெரியுமா? இவனெல்லாம் உண்மை கதைக்கு நடு ரோட்லேயே வச்சு சொல்லணும்டா, மட்டமானவன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என் இஷ்டமா முன்ன அவங்க கூடாடா, நிறைய கதை சொல்லியிருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? வளர்த்து விட்டவனே போட்டு தள்ளிட்டு மேலே வந்தவன். அவன் பேர் என்ன? அவன் பேர் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட நாள். வெறும் 10,000 வழி திருப்பி கட்ட முடியாதனால என் குடும்பத்தை இழந்தேன். வாழ்க்கையை இழந்தவனுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது. இல்லைன்னா இதுக்கு மேலே என்ன ஆயிருப்போதுன்னு இறங்கி அடிக்கிறது. எவன் என் குடும்பத்தை சிதைச்சானோ அவனை தான் இப்போ கொண்டேன். அதே 10,000 வள்ளிக்கு. கர்மா. அன்னைக்கு ஆரம்பிச்சது என் கதை. என் கதையில் நான் தான் வில்லை. நான் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சேனோ அதை விட ஒரு கொடூரமான மிருகமாக மாறினேன். சில சமயம் யோசிச்சிருக்கேன், ரோனை மட்டும் நான் அன்றைக்கி கொல்லலைன்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும். ஆனால் எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஏன்னா நான் நல்லவனும் இல்லை, நான் கொன்ன எவனும் உத்தமனும் இல்லை. ஓகே. சரி. கன்ஃபார்ம் சிவா ஒன்று போடுறதுக்கு ஆல் செட் பண்ணிட்டேன். என்னடா இது நடக்கும் முன்னாடி எதிர்பார்த்தேன். முடிச்சிடலாம். நம்ம சிவா என்னண்டா? அவர் நம்மளை தம்பியா பார்க்கலையே. சரி, நம்ம எப்படி? சிவாவை அடிக்கிற அளவுக்கு நம்ம பெருசு இல்லை, தெரியும். ஒரு பெரிய மீன் அடிக்கணும்னா அதை விட பெரிய மீனால் அதை முடியும். யாரு? ஷான் கூட மீட்டிங் செட் பண்ணு. உனக்கு தான் அவன் தம்பி நல்லா தெரியுமே.
சிவா உன்னை போட சொல்லியிருக்கானா, அது உனக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை. நான் சர்காராக இருக்கும்போதுலேருந்தே எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். ஐ கான் இன்டர்ஃபியர் இன் ஹிஸ் பிஸ்னஸ். சும்மாலாம் போட முடியாதுல்ல. அவரால் தான் அப்போ உங்களுக்கு வேலை போச்சு. சரி, வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ? எங்கள் தலை விழுறதுக்கு முன்னாடி சிவா தலை விழுந்துச்சுன்னா நாங்கள் தான் எல்லாம். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு 25%. 60. மிஸ்டர் ஷான், உங்களுக்கு இந்த கொலவை கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஃப் யூ killed your queen for sake of honey, the whole colony will come after you. Siva is the king of his colony. இப்போ நாங்கள் அவர் இடத்த பிடிச்சோன்னா எங்களுக்கு வரப்போகிறது அவரோட பிஸ்னஸ் மட்டும் இல்லை, all his problems and enemies too. உங்களுக்கு அதில் பங்கு வேணாம்னு நினைக்கிறேன். Let us handle the dirty business and you enjoy your 25% of honey for the rest of your life. Deal. What are you gonna do? I have plans. நீ மொதல் போன வரேன். அப்புறம் தம்பிங்களா பெரிய ஆள் ஆகிட்டீங்க போல. ஒய்ஃபுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஷான் கூட சேர்ந்து என் தலையை எடுக்க போறியா? நான் புளுத்தியாக ட்ரை பண்ணுறியோ? பொடியண்டா நீ. உன்னை வளர்த்து விட்டவனேன்னா நான் நினச்சா இங்கேயும் உன் பொண்டாட்டியை அறுத்து போட்டுட்டு. இந்த கையில் முறையாக அவங்களால ரத்தக்கரை படிச்சு அன்னிலிருந்து நடுங்கினதே இல்லை. உங்களை கொல்லும்போது நடுங்காது. அப்போ நீ முடிவு பண்ணிட்ட? ஆரம்பிச்சது நான் இல்லை. பாஸ், குழந்தைங்களையும் பொம்பளைங்களையும் இன்வால்வ் பண்ண வேணாம். அப்போ சிவாக்கும் எனக்கும் பெரிய கேங் வாரே நடந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வளர்த்து விட்டவன், பாசம், நன்றி இதெல்லாம் வெறும் மண்ணு. ஷானோட உதவியால் நான் சிவாவை கொன்னேன். ஆனால் என் பிரபுவை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் சிவாவோட ஆளுங்க யாரையுமே நான் உங்களோட விடலை. என்னை எதிர்க்க எவனுமே இல்லை. ரோனு, ராமலிங்கண்ணே, ரோன் பார்க்கணுன்னு சொன்னீங்களா? அது ஒன்றும் இல்லை ரோனு, இந்த மோட்டரை சர்வீஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே அந்த 10,000 வழி வட்டிக்கு வாங்கியிருந்தேன்ல,
அதை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தேன். அண்ணே, நீங்கள் எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் சின்ன விஷயம், போஸுக்கு தெரியாது. நான் பார்த்துக்கிறேன். அது இல்லை ரோனு, அபோயோட படிப்பு செலவுக்காக வாங்கினது. அதான் மனசு கேட்கல. அண்ணே, 2 வாரத்தை ரெடி பண்ணிடுங்க தானே? கொடுத்துருவேன். அப்புறம் என்னண்ணே, நீங்கள் கொடுத்ததை நான் மாற்றி வச்சிட போகிறேன். பாஸ்க்கெல்லாம் தெரியாது. முதல்ல பையனை காலேஜ்க்கு அனுப்புகிற வழியாக பாருங்கள். அது இல்லை ரோனு, இந்த சிவா. அண்ணே, சிவா அண்ணனை நான் பார்த்துக்கிறேன். தம்பி படித்து மாஜுவானா சரி. அண்ணே, இதை போய் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? சரி. ரான் என்னையே செஞ்சிட்டான்ல. என் காசை வச்சு என்னையே ஏமாத்திருக்கான். சொந்த தம்பி மாதிரி நினைச்சேன்டா. டேய், அந்த ராமலிங்க குடும்பம் இருக்க கூடாது. ராணியும் முடிஞ்சா முடிச்சிருங்க. நம்ம ரோன்னு துரோகத்துக்கு தண்டனை வரணும். இனிமே சிவாவை எவனாச்சும் ஏமாத்தணும்னு நினைப்பான். டேய், அந்த பையனை விட்டுருங்க. அவன் நம்மளுக்கு தேவைப்படுவான். அவனை வச்சு நான் ரோனை பிடிக்கிறேன். டேய், யாரா நீங்க? உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். டேய் தம்பி, உன் பழியை தீக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். இதை முடிச்சுட்டு வா, இன்னும் நிறையா இருக்கு. அப்படின்னா சிவா தான் அப்பா கொண்டானா? ரோன் இல்லையா? என்னாச்சு அங்கிள்? Did someone hurt you? You hurt someone? Yeah? It's okay, uncle. இனிமே பண்ணாதீங்க. We must love everyone. What do you know about love? Appa said it means being kind.
It's too late for me to be kind. My time is up. You still can, my boy. வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடு. அப்பா சொன்ன மாதிரி அப்பாவே இல்லைனாலும் அருள் வா போலாம். அவன் பேர் என்ன? அவன் பேர் அருள்.